ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலைப்பாங்கான இடங்கள், வறண்ட நிலப்பகுதிகளில் விளையக்கூடிய மருத்துவ பயன்கள் கொண்ட கிழங்கு வகைகளில் மரவள்ளி கிழங்கும் ஒன்று அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வேர்களில் உருவாகுள்ள அப்படிப்பட்ட இந்த அற்புத கிழங்குல கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி இது மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைய இருக்கு. கேரள மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தினசரி உணவுல தவறாம இடம்பெறக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் இந்த மரவள்ளி கிழங்கு தான். அந்த மக்களுடைய சுறுசுறுப்புக்கும் வியாதி அணுகாத தன்மைக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு கூட ஒரு காரணம் தான். சரி வாங்க, மரவள்ளி கிழங்கு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு உங்களோட அன்றாட உணவோட சேர்த்துக்கிறதன் மூலமா உடல் எடையை படிப்படியாக குறைக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால குடல்ல இருந்து வெளிப்படுள்ள அந்த எல்லா நச்சுக்களையும் உறிஞ்சிரும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். உடல்ல ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் இறப்பை பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் மரவள்ளி கிழங்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். கண்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ சத்து இருக்கு. இதில் இருக்கக்கூடிய போலேட், விட்டமின் சி சத்துலாம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்க உதவுது. இதனால உங்களோட கண் பார்வையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் மரவள்ளி கிழங்குல இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இது தோல் சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு கிழங்கு தான். இதோட தோலை சீவிட்டு கூலாக்கி அதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு, அதாவது கரும்புள்ளிகள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸு நல்லா க்ளோவாகவும் இருக்கும். கரும்புள்ளிகள்லாம் மறைய ஆரம்பிக்கும். ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதில் வடியக்கூடிய எண்ணெயை கட்டுப்படுத்துறதுக்கும் போர்ஸ் எல்லாம் மூடுறதுக்கும் சருமத்தை புத்துணர்ச்சி அடைய செஞ்சு பொலிவு தரதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமானத்தை சீராக்குறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட குடல்ல தேங்கி இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுது. இதனால செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக்கலாம். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராம கூட தடுத்துக்கலாம். முடி உதிர்வை தடுக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குறைந்த அளவு ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலுமே அது நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிரும். சின்ன வயசுலயே வழுக்க விழுறது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வை தரும். மரவள்ளி கிழங்கை கூலாக்கி அதை உங்களோட ஹெட்டில் அப்ளை பண்ணிட்டு 1 அப்படின்னா 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அலசிடுங்க. இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி முன்ன இருந்துச்சுல அதை விட நல்லா அடர்த்தியாக வளரும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். தலைவலியை தடுக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வரும்ல அந்த ஒற்றை தலைவலி, சாதாரண தலைவலிக்கலாம் மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதன் மூலமாக தலைவலி குறைய ஆரம்பிக்கும். மரவள்ளி கிழங்கு வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. மரவள்ளி கிழங்கை அவிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மரவள்ளி கிழங்கோட இலைகளை கொதிக்க வச்சு கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஏற்படும்ல அந்த லேசான காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களுக்கு மரவள்ளி கிழங்கோட இலையில் இருக்கக்கூடிய பசையை பிழிஞ்சு எடுத்து காயங்கள் மேலே நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மரவள்ளி கிழங்கோட இலைகளை நறுக்கி சாலட், நீங்கள் நான்வெஜ் செய்வீங்கள்ல அதிலலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் சுவையை தரும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கர்ப்ப காலத்தில் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தரும். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது.
இந்த வீடியோல மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.